அவர்களே, இதனை தொகுத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பேராசிரியர் நல்லுச்சாமி அவர்களே, முன்னிலை வகித்து இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர்கள், பேரவையின் தலைவர் வே. மணிவண்ணன் அவர்களே, வட்டாட்சியர் ப. சங்கரன் அவர்களே, இணை செயலாளர் ஆறுமுகம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளரும் இந்த பேரவையின் துணைத் தலைவருமான சீகை ப. செல்வராஜ் அவர்களே, பேரவையின் இணை செயலாளர் குழ ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்து விடைபெற்று சென்றிருக்கிற தமிழ்நாடு ஆதிதிராவிட நல கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களே, உஜிலியம்பாறை மருத்துவர் ராஜகோபால் அவர்களே, பொன்னமராவதி மருத்துவர் அழகேசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னர் உங்களிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய நல்லுச்சாமி அவர்களே, சாந்த முத்தையா அவர்களே, சந்திரகாசன் அவர்களே, சங்க நல்லுச்சாமி அவர்களே, பழ கண்ணுச்சாமி அவர்களே, சதாசிவம் அவர்களே, கே. சின்னசாமி, அன்பழகன், முத்தையா, பாலமுத்து, கலைமணி, தங்கவேல், சா. தங்கவேல், ஓ. கணபதிராஜ், மகேஷ், பிரபாகரன், தீபன் சக்கரவர்த்தி, பொன்னன், மல்லிகா கந்தவேல், அமிர்தவல்லி செல்வராஜ், செல்வி தங்கராஜ், வெள்ளிமலர் உள்ளிட்ட பேரவையை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் நா. பிரபாகரன், இரா. கிட்டு, ஆ.க. தமிழாதன், பொன் முருகேசன், சக்தி என்கிற ஆற்றல் அரசு, மதனகோபால், திராவிட மெய்யன், மா. ப. சின்னதுரை, பழ. வேல்முருகன், அலெக்ஸ் என்கிற நந்தன், மு. க. குணவேந்தன், மதியழகன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, அண்ணன் பாப்பு மாணிக்கம் அவர்களே மற்றும் பேரவை நிர்வாகிகளே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற சின்னக்கண் அவர்களே, பல்வேறு இயக்கங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற முன்னணி தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் அன்பரசன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான் அவர்களே, நகர செயலாளர் பேராசிரியர் சா. வடிவேல் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற பேரவையை சார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஆதிபெரு பழனியப்பன் அவர்கள் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக இந்த விழாவிலே நான் பங்கேற்க வேண்டும் என்று தொடர்ந்து அழைப்பு விடுத்தார். தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் அதிலே பங்கேற்க இசைவளிக்க முடியவில்லை. இன்றைய நாளில் இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு நான் இசைவளித்திருந்தேன் என்றாலும் இன்றைக்கும் வர முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடியான சூழல் உருவானது. என்னுடைய தாயார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவர்கள்
நீங்கள் மணப்பாறை நிகழ்ச்சியை தவிர்த்துவிட்டு மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். ஆனாலும் பேரவையின் இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தள்ளி போன நிலையில் இன்றைக்குத்தான் கூடி வந்திருக்கிறது. இந்த சூழலில் நாம் பங்கேற்காவிட்டால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏமாற்றமடையும் நிலை ஏற்பட்டுவிடும் என்கிற உறுத்தல் எனக்குள்ளே இருந்த நிலையில் மருத்துவரிடமும் சொல்லாமல் அம்மாவிடமும் சொல்லாமல் நான் விமானம் ஏறி மணப்பாறைக்கு வந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வெள்ளி விழாவிலே பங்கேற்று இந்த நலப்பேரவையின் பணிகளை பாராட்டுவதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த நலப்பேரவையின் சார்பிலே மணப்பாறையில் ஒரு இடத்தை வாங்கி பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு முடிவெடுத்து அதன் அடிப்படையில் ஒரு அலுவலகத்தை கட்டி முடித்து அதனை திறந்து வைப்பதற்கு அண்ணன் பழனியப்பன் அவர்கள் என்னை அழைத்தார். 2003 21 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. அந்த நிகழ்விலே நான் பங்கேற்று அந்த அலுவலகத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை பெற்றேன். அதன் பிறகு அவ்வப்போது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சிக்காக என்னை அவர் வந்து அழைப்பதுண்டு. ஆனால் தவிர்க்க முடியாத பல்வேறு காரணங்களால் என்னால் வர இயலாத நிலைதான் நீடித்தது. இது வெள்ளி விழா. இந்த வெள்ளி விழாவிலே கட்டாயம் பங்கேற்க வேண்டும். பேரவையை சார்ந்த பொறுப்பாளர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். அந்த பேரவை ஆற்றி வரக்கூடிய பணிகளை பாராட்ட வேண்டும் என்கிற அந்த பேராவலோடு தான் ஓடோடி வந்திருக்கிறேன். பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அந்த அலுவலகத்தில் கட்டணமில்லாத பயிற்சி, போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கான முனைப்புள்ள தோழர்களுக்கு வழங்கப்பட்டு அதிலே தேர்ச்சி பெற்று பல பேர் அரசு பணிகளில் இருக்கிறார்கள் என்கிற தகவலை அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காகவும் நான் பேரவையை சார்ந்த அனைவரையும் பாராட்டுகிறேன். ஆதி திராவிடர் என்ற சொல் 1922ஆம் ஆண்டு அதிகாரபூர்வமாக அன்றைய அரசு அரசாணையின் மூலம் அறிவித்தது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீண்டப்படாத வகுப்பினரையும் குறிக்கிற ஒரு பொது சொல். இன்றைக்கு அது பறையர் சமூகத்தினரை மட்டுமே குறிக்கிற சொல் என்று பலரும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் வெள்ளையர்கள் ஆண்டபோது அப்போது இருந்த மதராஸ் மாகாண அரசு, இப்போது இருக்கிற தமிழ்நாடு வேறு, அப்போது இருந்த மதராஸ் மாகாணம் என்பது வேறு. மெட்ராஸ் பிரசிடென்சி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதிலே ஆந்திராவின் பெரும்பகுதி இணைந்திருந்தது, கர்நாடகாவின் சில பகுதி இணைந்திருந்தது, கேரளாவிலும் ஒரு பகுதி அந்த மதராஸ் மாகாணத்திலே இணைந்திருந்தது. எல்லாம் சேர்ந்துதான் சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. அப்போது இருந்த அந்த அரசு இந்த பகுதியில் இருக்கிற தீண்டப்படாத அனைவரையும், அதாவது ஆந்திராவிலே இன்றைக்கு அழைக்கப்படுகிற மாலா, மாதிகா, கேரளாவிலே இருக்கிற புலையர், தமிழ்நாட்டிலே இருக்கிற 70க்கும் மேற்பட்ட சாதிகள் எல்லோரையும் குறிக்கிற ஒரு பொது சொல்லாகத்தான் அன்றைக்கு அரசாணை ஆதி திராவிடர் என்கிற பெயரில் பிறப்பிக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை யார் எழுப்பினார்கள் என்றால்
தந்தை பெரியாருக்கும் மூத்தவர் பண்டிதர் அயோத்திதாசர், ஒரு மகத்தான சிந்தனையாளர், புரட்சிகர சிந்தனையாளர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் மூத்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். அவர்தான் தீண்டப்படாமல் கிடக்கிற மக்கள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள். வட மாவட்டங்களில் சில பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள், மேற்கு மாவட்டங்களில் சில பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள், தென் மாவட்டங்களில் சில பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் எல்லாம் வேறு குடியிருப்பில் இருக்கிறார்கள். சாதி இந்துக்கள் எல்லாம் இன்னொரு குடியிருப்பில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தனி சுடுகாடு, அவர்களுக்கு தனி சுடுகாடு, இவர்களுக்கு தனி துறைப்பாடு ஏரி குளங்களில் ஆறுகளில், அவர்களுக்கு தனி துறைப்பாடு குளிக்கிற இடம். இப்படி வேறுபாடுகள் பாகுபாடுகள் நிறைந்திருக்கிற சூழலில் இந்த மக்கள் அனைவரையும் ஒரே பெயரில் அழைக்க வேண்டும். அவர்களுக்கு அரசு சில உரிமைகளை வழங்க வேண்டும். பேச்சுரிமை, கருத்துரிமை மட்டுமின்றி தெருக்களில், பொது தெருக்களில் நடமாடுகிற உரிமை, கோவில்களில் நுழைந்து வழிபடுகிற உரிமை, எல்லோரும் குளிக்கிற துறைப்பாட்டிலே குளிக்கிற உரிமை, இப்படிப்பட்ட உரிமைகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை 1890களில் 1900, 1910 போன்ற காலகட்டங்களில் பண்டிதர் அயோத்திதாசரும் அவருடைய மைத்துனர் ரெட்டமலை சீனிவாசனும், அன்றைக்கு மெத்த படித்த அறிஞர்கள், அவர்கள்தான் அன்றைய அரசிடம் இந்த கோரிக்கையை வைத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான பெயராக இது அப்போது இல்லை. இன்றைக்கு எல்லோரும் பார்ப்பதை போல பறையர் சமூகத்தை மட்டும் குறிக்கிற சொல்லாக அது பயன்படுத்தப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை. ஆதி திராவிடர் என்று ஏன் பண்டிதர் சொன்னார் என்றால், சாதி இந்துக்களும் தங்களை திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற நிலையில் அவர்களுக்கெல்லாம் மூத்த இனம் இந்த இனம் என்று சொல்லுவதற்காக, காட்டுவதற்காக, உணர்த்துவதற்காக, பதிவு செய்வதற்காக நாங்கள் ஆதி திராவிடர், எங்களை அப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அது மட்டும் காரணமில்லை. பறையர் என்பது சாதி, திராவிடர் அல்லது ஆதி திராவிடர் என்பது சாதி பெயர் அல்ல, சாதி பெயர் கிடையாது. இது ஒரு இனத்தின் பெயர். சாதியை ஒழிக்க வேண்டுமானால் அந்த பெயரை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது, அதை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றிவிட்டால் பிற்காலத்தில் இந்த பெயர்கள் எல்லாம், பறையர் என்ற பெயரோ அல்லது வேறு பெயர்களோ எல்லாம் காணாமல் போய்விடும். இந்த ஆதி திராவிடர் என்பது மட்டும்தான் இருக்கும். அது ஒரு இனத்தின் பெயராக நிற்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். திராவிடர் என்பது ஒரு இனத்தின் பெயர், அது சாதியின் பெயர் அல்ல. இந்தியா முழுவதும் 2 இனங்கள் தான் இருந்தன. ஒன்று திராவிட இனம், இன்னொன்று ஆரிய இனம். ஆரியர்கள் என்றால் பார்ப்பனர்களை குறிக்கிற சொல், பிராமின்ஸ். அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை. மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து, ஈரானிலிருந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே நடையாக வந்து சேர்ந்தவர்கள், ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு உள்ளே வந்தவர்கள். அது ஒரு மரபினம். ஆங்கிலத்தில் ரேஸ் என்று சொல்வார்கள், தமிழிலே மரபினம் என்று சொல்வார்கள். இந்த மண்ணிலேயே, இந்தியாவிலேயே காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அப்போது நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நாகர், நம்முடைய மூதாதையர்களின் அடையாளம் நாகர் என்பதுதான். நாகர் கோவில் என்பது அதனால்தான் பெயர் வந்தது. நாகப்பட்டினம் என்பது அதன் அடிப்படையில் தான் பெயர் வந்தது. நாகபுரி என்கிற நாக்பூர் அந்த அடிப்படையில் தான் பெயர் வந்தது. மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர் அதுவும் நாகபுரி தான். நிறைய பெயர்கள் நமக்கு நாக 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 என்று தொடங்கும்.
இந்த நாகர் என்கிற சொல் இந்த மண்ணின் மைந்தர்களை குறிக்கிற சொல். காலம் காலமாக இந்த மண்ணிலேயே பிறந்து தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகிற பழங்குடியினரை குறிக்கிற சொல். ஆதி என்றால் தொடக்கம் என்று பொருள். ஆதியிலும் இல்லை அந்தத்திலும் இல்லை என்பார்கள். தொன்மை காலம் என்று பொருள். அளவிட முடியாத காலத்தை குறிக்கிற சொல். 5000 ஆண்டு என்று சொல்ல முடியாது, 50,000 ஆண்டு என்று சொல்ல முடியாது. காலத்தை எப்போது என்று கணிக்க முடியாத காலத்திலே தோன்றிய மக்கள். ஆகவே இந்த மண்ணில் பார்ப்பனர்களை தவிர அனைவருமே திராவிடர்கள் தான். இதை சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆய்வு செய்து சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற பெயரால் சில பேர் திராவிடர் என்கிற சொல்லே கூடாது, அதை சொன்னவர் பெரியார், அதனால் பெரியாரை வீழ்த்தியே தீர்வோம் என்று ஒரு மாயாவாத அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்பதை விட உளறிக் கொண்டிருக்கிறார்கள். வரலாறு தெரியாமல் உளறுகிறார்கள். உள்ளபடியே இது பெரியார் கண்டுபிடித்த சொல் அல்ல. திராவிடர் என்கிற சொல்லை வேண்டாம் என்று சொன்னால் அதை புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர்களைத்தான் விமர்சிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பண்டிதர் அயோத்திதாசரைத்தான் விமர்சிக்க வேண்டும். பண்டிதர் அயோத்திதாசரை இவர்களால் விமர்சிக்க முடியாது. அது மிகவும் ஆபத்தானது. பெரியாரை எதிர்க்க முடியும். பார்ப்பனர்கள் கூட பெரியாரை எதிர்ப்பார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை வெளிப்படையாக எதிர்க்க மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பெரியாரை விமர்சிப்பார்கள், புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்க மாட்டார்கள். RSS காரர்கள் பெரியாரை விமர்சிப்பார்கள், புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்க மாட்டார்கள். ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்தியா முழுவதும் இருக்கிற 30 கோடிக்கு மேலான மக்கள் குலதெய்வமாக ஏற்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேரை இவர்களால் பகைத்துக் கொள்ள முடியாது. பெரியாரை தமிழ்நாட்டில் சில கட்சிகள் தான் தூக்கி பிடிக்கின்றன. ஆகவே அவரை இலகுவாக விமர்சித்து விட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள், துணிந்து விமர்சிக்கிறார்கள். பெரியார் பேசியதைத்தான் பண்டிதர் அயோத்திதாசர் பேசினார். பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகம் என்பது 1944 உருவானது. ஆனால் இந்த ஆதி திராவிட சமூகத்தில், அன்றைய பறையர் சமூகத்தில் பிறந்த கிறிஸ்தவ மதத்தை தழுவிய அதிலே ஒரு போதகராக இருந்த ரெவரண்ட் ஜான் ரத்தினம் என்பவர் உருவாக்கிய ஒரு இயக்கத்தின் பெயரும் திராவிடர் கழகம் தான். 1882 என்று கருதுகிறேன். அப்போதெல்லாம் பெரியார் பிறக்கவே இல்லை. 1879 பெரியார் பிறந்து விட்டார். 3 வயது 4 வயது இருக்கும். பெரியாருக்கு அப்போது 3 அல்லது 4 வயது இருக்கும். அப்போது திராவிடர் கழகம் என்கிற பெயரால் இயக்கத்தை உருவாக்கியவர் ரெவரண்ட் ஜான் ரத்தினம். ரெவரண்ட் என்றால் அது மதிப்புக்குரிய என்று பொருள். கிறிஸ்தவ மதத்தில் ஒரு போதகரை அழைக்கிற ஒரு ஆங்கில சொல் அது. ரெவரண்ட் ஜான் ரத்தினம் என்பது அவருடைய பெயர். அவர் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் திராவிடர் கழகம். இதே பெயரில் இயக்கம் கண்டார். ஆக திராவிடர் என்கிற சொல்லை பண்டிதர் காலத்தில் பண்டிதர் பயன்படுத்தினார். அவருடைய மைத்துனர் ரெட்டமலை சீனிவாசன் பயன்படுத்தினார். சமகால தலைவராக இருந்த ஜான் ரத்தினம் பயன்படுத்தினார். அதற்கு பிறகுதான் 1925 1916 பண்டிதர் அயோத்திதாசர் காலமாகி விடுகிறார். அதற்கு பிறகு 1925 பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வருகிறார். அதுவரையில் அவர் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டார்.
காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் பொறுப்பிலும் இருந்தார். காந்தி சொன்னதையெல்லாம் அப்படியே செய்தார். அப்படிப்பட்ட தீவிர காங்கிரஸ் பற்றாளராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த தீண்டாமையை கண்டு கொதித்தெழுந்தார். தீண்டாமை என்றால் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு மட்டுமே என்று நீங்கள் கருதக்கூடாது. தீண்டாமை என்பது பார்ப்பனரை தவிர அனைவருக்கும் இருந்தது. அனைவருமே தீண்டப்படாதவர்கள் தான் பார்ப்பனர்களை பொறுத்தவரையில். சத்திரியன் தொட்டாலும் பார்ப்பனர்களுக்கு தீட்டுதான், வைசியன் தொட்டாலும் பார்ப்பனர்களுக்கு தீட்டுதான். பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் நீ மன்னாதி மன்னனாயிருந்தாலும் கீழ்சாதி, எனக்கு கீழ்சாதி. சேர சோழ பாண்டிய வேந்தர்களாக இருந்தாலும் அந்த வேந்தர்களின் மனைவிமார்கள் ராணிகளாக இருந்தாலும் அவர்கள் கைப்பட்டால் பார்ப்பனர்கள் குளிப்பார்கள். தீண்டாமை அவர்களுக்கும் இருந்தது. யாரும் ஒரே சாதியை தவிர வேறு சாதிகளில் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் இருக்கிற தீண்டாமை இது. முதலியார் பிள்ளைமார் வீட்டிலே பெண் எடுக்க முடியாது, பிள்ளைமார் கவுண்டர் வீட்டிலே பெண் எடுக்க முடியாது. இது காலம் காலமாக இருந்து வருகிற தீண்டாமை. எடுத்தால் சாதி கொலை நடக்கும், ஆணவ கொலை நடக்கும். சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பது காலம் காலமாக இருந்து வருகிற நிலை. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் இது இருந்தது. வாவேசு ஐயர் என்பவர் ஒரு குருகுல பள்ளியை சேரன்மாதேவி என்கிற இடத்திலே வைத்து நடத்தினார். அந்த பள்ளியில் பார்ப்பன குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளும் படித்தார்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளும் படித்தார்கள். முக்குளத்தோர் பிள்ளைகள், நாடார் பிள்ளைகள், கவுண்டர் பிள்ளைகள், முதலியார் வீட்டு பிள்ளைகள், பெரியார் சமூகத்தை சார்ந்த நாயக்கர் வீட்டு பிள்ளைகள் எல்லோரும் படித்தார்கள். அப்போதெல்லாம் திண்ணைப்பள்ளி தான், பள்ளிக்கூடம் கிடையாது. இப்போது இருப்பது போல் அரசு கட்டி கொடுக்கிற கட்டிடங்களில் பள்ளி இயங்குவது போல அப்போது கிடையாது. யாராவது ஒரு வீட்டிலே ஒரு திண்ணையில ஒரு குரு வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பார். தேர்வு செய்துதான் பிள்ளைகளை எடுப்பார்கள். எஸ்சி எஸ்டி பிள்ளைகள் போய் உட்கார முடியாது. மற்ற பிள்ளைகள் வந்தால் கூட பிராமண பிள்ளைகள் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொள்வார்கள். பிராமணர் அல்லாத பிசி, அதாவது எஸ்சியை விட மேல் சாதி என்று நினைக்கிறவர்கள் பிராமணர்கள் முன்னால் எஸ்சி பிள்ளைகள், அவர்களும் தீண்டப்படாதவர்கள் தான். அவர்களை தனியே உட்கார வைப்பார்கள். இவர்களுக்கு தனியே குடிநீர் பானை, இவர்களுக்கு தனியே குடிநீர் பானை. அவர்கள் பானையை இவர்கள் தொடக்கூடாது, தொட்டால் தீட்டு. வாவேசு ஐயர் நடத்திய குருகுல பள்ளியில் அந்த தீண்டாமை இருந்தது. காங்கிரஸ் கட்சி மாநாடு நடத்தினால் மாநாட்டில் வைக்கிற குடிநீர் பானையும் இரண்டாக இருந்தது. உயர் சாதியை சார்ந்த தலைவர்களுக்கு வேறு குடிநீர் பானை, பெரியார் போன்ற ஓபிசி சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்த தலைவர்கள் குடிப்பதற்கு இன்னொரு பானை. இது பெரியாருக்கு சுயமரியாதை உணர்ச்சியை தூண்டிவிட்டது. அது என்ன பாப்பானர்களுக்கு மட்டும் தனி பானை, நாங்க அந்த அளவுக்கு கீழ் சாதியா என்கிற ஆத்திரம் வந்தது. அவர் உள்ளே அதை கேட்கிறார், எதிர்த்து பேசுகிறார். அதுவே முரண்பாடாக மாறுகிறது, மோதலாக மாறுகிறது. வேண்டாம், இந்த கட்சியே வேண்டாம் என்று உதறிவிட்டு பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியே வருகிறார். சாதி தீண்டாமை என்பது ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு மட்டுமல்ல, ஓபிசி மக்களுக்கும் இருந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மனு தர்மத்தின்படி பிராமணர்களை தவிர அத்தனை பேருமே தீண்டப்படாதவர்கள் தான் பார்ப்பான்களின் பார்வையில். இதை வட இந்தியாவில் கண்டறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர், தமிழகத்தில் கண்டுணர்ந்தவர் தந்தை பெரியார். பெரியாருக்கு முன்னால் இதை கண்டுபிடித்தவர் பண்டிதர் அயோத்திதாசன். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னால் இதை கண்டுணர்ந்தவர் மகாத்மா ஜோதிபா புலே. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களை எல்லாம் விட இதை முன்கூட்டியே கண்டுணர்ந்தவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்ப்பனிய மேலாதிக்கத்தை, மனு தர்ம கொடூரத்தை கண்டுணர்ந்தவர் கௌதம புத்தர், பகவான் புத்தர்.
பகவான் என்றால் கடவுள் என்று அர்த்தம் இல்லை, பெருமதிப்புக்குரியவர் பிரபு என்று சொல்கிறார்களே அந்த சொல்லுக்கான பொருள். ஆக பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்து, ஆரிய மேலாதிக்கத்தை எதிர்த்து, அவர்களின் கருத்தியலை எதிர்த்து, அவர்களின் கோட்பாட்டை எதிர்த்து, அவர்களின் கொள்கையை எதிர்த்து, அவர்களின் வேதங்களை எதிர்த்து பண்டிதர் அயோத்திதாசர் போன்ற தலைவர்கள் பயன்படுத்திய சொல்லாடல் தான் திராவிடர் என்கிற சொல்லாடல், திராவிடம் என்கிற கருத்தியல். அந்த திராவிடர் என்கிற சொல்லை ஆதி திராவிடர் என்று மேலும் ஒரு முன்னோட்டு வைத்து அதை தனியே பயன்படுத்துவதற்கான தேவை ஏன் வந்தது என்றால், திராவிடர்களில் இருந்தும் இவர்கள் வேறுபட்டவர்கள், சாதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பார்ப்பன தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த மண்ணின் மூத்த குடிகள் என்பதை நிறுவுவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் ஆதி திராவிடர் என்கிற சொல்லை கையாண்டார். ஆனால் இங்கே பிற தலித்துகள் அல்லது பட்டியல் சமூகத்தில் உள்ள பிற சாதிகள் அதை ஏற்க மறுத்தன. எங்களுக்கு ஆதி திராவிடர் வேண்டாம், எங்கள் பழைய சாதி பெயரே போதும். எனவே இன்றைக்கு அது என்னவாக சுருங்கிவிட்டது என்றால், பறையர்களுக்கான ஒரு பெயராக சுருங்கிவிட்டது. ஆனால் உண்மையில் அது அனைத்து தீண்டப்படாதவர்களுக்குமான பொது பெயர். மதராஸ் மாகாணத்தில் இருந்த தெலுங்கு பேசுகிற மக்களுக்கும், கன்னடம் பேசுகிற மக்களுக்கும், மலையாளம் பேசுகிற மக்களுக்கும், தமிழ் பேசுகிற மக்களுக்குமான பொது பெயர். தமிழ்நாட்டில் அப்போது இருந்த 78 சாதிகளுக்குமான பொது பெயர். வரலாறு எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, திராவிடர் என்கிற சொல்லை பெரியார் பயன்படுத்தினார். திராவிடர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அது திட்டமிட்டு அவர் செய்த சூழ்ச்சி, தமிழர்களை நசுக்க வேண்டும் என்பதற்கான சூழ்ச்சி என்று இன்றைக்கு சில பேர் திரிபுவாதம் செய்கிறார்கள். திரிச்சு விடுறது, பொய் பேசுவது, வரலாற்றை திரிப்பது, உண்மையை திரிப்பது. லாஜிக் படி நீங்கள் திராவிடத்தை விமர்சிக்க வேண்டுமானால் பண்டிதர் அயோத்திதாசரை விமர்சியுங்கள், பேசுவோம் மேடையில். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை ஆசான்களாக நாம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகிய 3 தலைவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்? அம்பேத்கர் ஒருவரே போதுமானதுதானே? அம்பேத்கரை மட்டும் வைத்தால் போதும் தான். ஆனாலும் ஒருங்கிணைந்த ஒரு எழுச்சி, பெரியாரையும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற தலித் அல்லாதவர்களையும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களையும் அரவணைத்து ஒருங்கிணைந்த எழுச்சியை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஆரியம் என்கிற பார்ப்பனியத்தை, பார்ப்பனியம் என்கிற சனாதன தர்மத்தை, சனாதன தர்மம் என்கிற வர்ணாசிரம தர்மத்தை மக்களிடத்திலே அம்பலப்படுத்த வேண்டும். அது இருக்கிற வரையில் உழைக்கிறவன் உழைத்துக் கொண்டே இருப்பான், உண்டு கொடுக்கிறவன் உண்டு கொடுத்துக் கொண்டே இருப்பான். வெரி சிம்பிள். உங்களுக்கு தெரிந்து பிராமண சமூகத்தை சார்ந்த யாராவது ஏரோட்டி பார்த்திருக்கிறீர்களா? நடவு நட்டு பார்த்திருக்கிறீர்களா? அறுப்பு அறுத்து தாளடித்து தானியத்தை தூற்றி மூட்டை கட்டி முதுகிலே சுமந்து பார்த்திருக்கிறீர்களா? கட்டிட வேலை செய்து பார்த்திருக்கிறீர்களா?
முள்ளு வெட்டி விறகு வெட்டி பார்த்திருக்கிறீர்களா? மண்ணை வெட்டி தோண்டியதை பார்த்திருக்கிறீர்களா? ஆனாலும் அவர்களுக்கு 3 வேளை பருப்பும் நெய்யும் தயிரும் மோரும் கிடைக்கிறது. பட்டினி கிடப்பதில்லை. தலைமுறை தலைமுறையாக அவர்களால் வாழ முடிகிறது. அவர்கள் மீது வெறுப்பு வர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூக பாதுகாப்பு இங்கே இருக்கிறது. உடல் உழைப்பு இல்லாமலேயே உண்ண முடியும். உடல் உழைப்பு இல்லாமலேயே அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். புறம்போக்கு நிலங்களிலே குடிசை போட்டு வாழக்கூடிய யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது. இன்னும் இந்த மண்ணிலே லட்சக்கணக்கான மக்கள் பட்டா இல்லாமல் புறம்போக்களை குடிசை போட்டு வாழுகிற அவலம் நீடிக்கிறது. என்னுடைய பெற்றோருக்கும் பட்டா இல்லை, என் தாத்தா பாட்டிக்கும் பட்டா இல்லை, அதற்கு முன்பு வாழ்ந்த மூத்தோருக்கும் பட்டா இல்லை. புறம்போக்கு நிலங்களிலே குடிசை போட்டு வாழக்கூடிய அவலம் இந்த மண்ணின் மைந்தராக இருந்தும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைத்தும் கூட சொந்த வீடு இல்லை, பட்டா மனை இல்லை. ஒருவேளை உணவுக்கு கூட உறுதிப்படுத்த முடியாத நிலையில் எத்தனையோ பேர் பட்டினி கிடக்கிற அவலத்தை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு ஏன் நீடிக்கிறது? ஒரு கிராமத்திலே 500 குடும்பங்கள் இருந்தாலும் கூட அந்த கிராமத்திற்குள்ளே புகுந்து சூறையாடுவதும், குடிசைகளை தீ வைத்து கொளுத்துவதும், பெண்களை மானபங்கப்படுத்துவதும் போன்ற கொடுமைகள் ஏன் நடக்கிறது? குடிநீர் தொட்டியிலே மலத்தை கரைக்கிற அநாகரிகம் ஏன் தொடர்கிறது? சனாதன தர்மம் இன்னும் கோலோச்சுவதுதான் அதற்கு காரணம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அது அரசியல் தளத்தில் தான் நடைமுறையில் இருக்கிறதே தவிர சமூகம், பண்பாடு போன்ற தளங்களில் நடைமுறையில் இல்லை. அதனால்தான் இன்றைக்கும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால், காதலித்து திருமணம் செய்தால் துரத்தி துரத்தி வெட்டி படுகொலை செய்கிறார்கள். அந்த படுகொலையை செய்ய சொல்லி எந்த சட்டமும் சொல்லவில்லை. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை. மனிதர்களாய் இருக்கிற யாரும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமண வயது வந்தால் பெற்றோரின் ஒப்புதலோடு திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதுதான் சட்டம். ஆனால் அதை மீறி படுகொலைகள் நடக்கின்றன. புராண காலத்திலிருந்து அது தொடர்கிறது. மதுரை வீரனை அதற்காகத்தான் மாறுகள் வெட்டினார்கள். பல்வேறு கதைகள் அப்படி உண்டு. சாதி விட்டு சாதி திருமணம் செய்ததற்காக 2 பேரையும் சேர்த்து படுகொலை செய்து அவர்களை தெய்வங்களாக்கி கோவில் கட்டி கும்பிடுகிற வழக்கம் இன்றைக்கும் சமூகத்திலே இருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் தொடர்கிறது. அன்றைக்கு இருந்ததுதான், புராண காலத்தில் இருந்ததுதான் இன்றைக்கும் தொடர்கிறது. இது தொடர்வதற்கு எது காரணம் என்றால், இன்னும் சமூக தளத்தில் சனாதன தர்மம் மக்களை அறியாமலேயே நடைமுறையில் இருக்கிறது என்பதுதான். ஒவ்வொரு சாதிக்கும் வெவ்வேறு தாலி, ஒவ்வொரு சாதிக்கும் வெவ்வேறு விதமான திருமண சடங்கு. எல்லோரும் இந்துதான். செத்து போனால் ஒரே மாதிரி ஈமச்சடங்கு கிடையாது. ஒவ்வொரு சாதிக்கும் வெவ்வேறு ஈமச்சடங்கு. சில பேர் 16ஆம் நாள் கர்மகாரியம் செய்வார்கள். சில பேர் 8ஆம் நாளே அல்லது 11ஆம் நாளே கர்மகாரியம் செய்வார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் வெவ்வேறு முறை இருக்கிறது. ஆனால் இந்து மதம் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் எது நடைமுறைப்படுத்துகிறது? அரசமைப்பு சட்டமா? இந்து மேரேஜஸ் ஆக்டா? அல்லது இந்து மக்களுக்கு இருக்கிற தனி சட்டங்களா? ஏதோ ஒரு சட்டம் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது. அதனால்தான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இறுக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது என்ன சட்டம்? மனு சட்டம். கோட் ஆஃப் மனு என்கிற ஒரு சட்டம் இருந்தது. அதைத்தான் மனுஸ்மிருதி என்று சொல்லுகிறார்கள். அந்த சட்டத்தின்படி பிராமணர்கள் குற்றம் இழைத்தால் அவர்களை எச்சரித்து
மன்னித்து விடலாம். எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தாலும் அவர்களுக்கு கடும் தண்டனை கிடையாது. ஆனால் சூத்திரன் என்றால் யார்? இன்றைக்கு தங்களை பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய சமூக பிரிவினர். பார்ப்பனர்களின் பார்வையில் சூத்திரர்கள் தீண்டப்படாதவர்கள். அவர்கள் குற்றம் செய்தால் மரண தண்டனை வரையில் தரலாம் என்று மனுஸ்மிருதி தருகிறது, சின்ன சின்ன குற்றங்களுக்கு கூட. இந்த எஸ்சி மக்கள் யார் என்றால் வர்ணாசிரம தர்மப்படி இந்துக்கள் இல்லை. இப்ப நிறைய பேர் நாங்கெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற நிலை இருக்கிறது. அது சில 100 ஆண்டுகளாக அப்படி நடைமுறை இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஆய்வின்படியும் பண்டிதர் அயோத்திதாசருடைய ஆய்வின்படியும் எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் பௌத்த மதத்தில் இருந்தார்கள். நாங்கள் ஆதி பௌத்தர்கள். அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்த மதத்திற்கு போனார். நாங்கள் எந்த காலத்திலும் இந்துக்களாக இருந்ததில்லை. இந்துக்களாக இருந்திருந்தால் அந்த 4 வருணத்திற்குள் நாங்கள் வந்திருப்போம். பஞ்சமர் என்று இருந்திருக்க மாட்டோம். பஞ்சமர் என்றால் அந்த சதுர்வர்ணத்துக்குள்ளே வராது. வர்ணம் என்றால் 4 வர்ணம் தான், பஞ்சவர்ணம் கிடையாது. பஞ்சவர்ணம் என்றால் 5 வர்ணம், சதுர்வர்ணம் என்றால் 4 வர்ணம். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அது அவர்களுக்குள்ளே முடிந்து விடுகிறது. இந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு பஞ்சமர் என்று பெயர் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்கிற பொருளில் தான் வழங்கப்பட்டது. 5ஆம் சாதி என்று கிடையாது. இந்த 4 சாதிகளையும் எதிர்த்து நிற்கிற சாதி என்று பொருள். 4 சாதிக்கும் கீழே இருக்கிற சாதி அல்ல, 4 சாதிக்கும் எதிரே நிற்கிற சாதி. அதனால்தான் இவர்கள் மீது எப்போதுமே ஒடுக்குமுறை. ஒரு பையன் தவறு செய்திருப்பான், ஒட்டுமொத்த ஊரையே கொளுத்துவார்கள். தவறு செய்யாத மக்களையே தாக்குவார்கள். அப்படி ஒரு வெறுப்பு, பகை இந்த சமூகத்தின் மீது. ஏனென்றால் ஆதி காலத்திலிருந்து சனாதன தர்மத்தை எதிர்த்து நின்றவர்கள். சாதி வேண்டாம், இந்த வர்ணாசிரம தர்ம முறை வேண்டாம், சடங்கு சம்பிரதாயங்கள் வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர் எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். அப்படி எதிர்த்து போராடியதால் தான் இந்த வெறுப்பும் பகையும் இன்றைக்கும் தொடர்கிறது. இழிந்த சாதி என்பதற்காக அல்ல, எதிர்த்த சாதி என்பதற்காக. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1935ஆம் ஆண்டு ஏலோ என்கிற இடத்திலே, மகாராஷ்டிரா மாநிலத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது, நான் அறியாமல் இப்படி ஒரு சமூகத்தில் பிறந்து விட்டேன், அதற்கு நான் பொறுப்பல்ல. பிறக்கும் போது நான் இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் சாகும் போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நீண்ட நெடிய ஆய்வு செய்து எல்லா மதங்களையும் சீர்தூக்கி பார்த்து, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, சமணம் என்ன சொல்லுகிறது, பார்சி மதம் என்ன சொல்லுகிறது, யூத மதம் என்ன சொல்லுகிறது, சீக்கிய மதம் என்ன சொல்லுகிறது, அவர்களின் கோட்பாடு என்ன, அதிலே சமூக கலாச்சார நிலைகள் என்ன என்பதையெல்லாம் ஆய்வு செய்து கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். எங்கள் மூதாதையர்கள் பின்பற்றிய பௌத்தமே எனக்கான மதம், இந்த பௌத்தத்தில் நான் கலந்து கரைய போகிறேன் என்று அறிவித்தார். அவருடைய அறிவிப்பை ஏற்று ஒரே நாளில் 6 லட்சம் பேர் நாகபுரியிலே மதம் மாறினார்கள், பௌத்தம் தழுவினார்கள். அதற்கு அடுத்த நாள் ஒரு 3-4 லட்சம் பேர் இன்னொரு நிகழ்ச்சியில, கிட்டத்தட்ட அந்த 2 நாட்களில் மட்டுமே 10 லட்சம் பேர் ஒரே நாளில் இந்து மதத்தை விட்டு வெளியேறி பௌத்தத்தை தழுவிய வரலாறு இந்த மண்ணிலே நிகழ்ந்தது. ஒரு மாபெரும் பண்பாட்டு புரட்சி. அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு தமிழர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வேறு யாரும் இல்லை, அன்றைய திராவிடர்கள் தான் இன்றைக்கு தமிழர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தோழர்களே, நாம் பெரியாரை ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கரும் பெரியாரும் நல்ல நண்பர்கள். தமிழ்நாட்டுக்கு வரும்போது பெரியாரை சந்திக்காமல் அம்பேத்கர் போனதில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும்
தெற்கே இருந்து ஒரு ஆதரவு குரல் எழுகிறது என்று சொன்னால் அது பெரியாரின் குரலாக இருந்தது. ஈவேரா என்று அழைக்கப்பட்ட, நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட அவருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தது இந்த சமூகத்தில் பிறந்த அன்னை மீனாம்பாள் சிவராஜ் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பெண்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய மாநாடு ஒன்றில்தான் ராமசாமி நாயக்கர் என்று அழைக்கப்படுகிற அவருக்கு பெரியார் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. பெரியார் என்றால் பெரிய மனிதர் என்று பொருள், அவ்வளவுதான். பெரிய ஆள் என்பதுதான் பெரியார். ஆன்மீக வழியிலே சொல்ல போனால் பெருமாள் என்பதுதான் நல்ல தமிழிலே பெரியார். பெருமாள் என்றாலும் பெரிய ஆள் என்றுதான் பொருள். பெரிய ஆள் என்பதுதான் இருவிகுதியோடு பெரியார் என்றாகிறது. வடமொழியிலே, சமஸ்கிருத மொழியிலே மகாத்மா என்று அழைக்கப்படுகிறது. மகாத்மா என்பதுதான் தமிழிலே பெரியார். மகா என்றால் பெரிய, ஆத்மா என்றால் மனிதன், நபர் என்று பொருள். மகாத்மா என்றால் பெரிய மனிதர், பெரிய ஆள், அது தமிழிலே பெரியார். இந்த பட்டத்தை வழங்கியவர்கள் பெண்கள். அந்த பெண்கள் குழுவிலே முதன்மையாக இருந்தவர் அன்னை மீனாம்பாள் சிவராஜ். யார் அந்த மீனாம்பாள் சிவராஜ்? சிவராஜ் என்கிற தலைவரின் மனைவி. யார் அந்த சிவராஜ்? அம்பேத்கர் அவர்களாலேயே தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதராஸ் மாகாணத்தை சார்ந்தவர். அவர் ஆந்திராவிலே இன்றைக்கு இருக்கிற சித்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அன்றைக்கு அது மதராஸ் மாகாணத்திலே ஒரே மாநிலத்திலே இருந்த பகுதி. அம்பேத்கரும் சிவராஜும் சேர்ந்து அன்றைக்கு ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். இன்றைக்கு ஆதி திராவிட கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லவா, அதுதான் ஆங்கிலத்தில் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன். அதனுடைய முதல் தலைவராக இருந்தவர் சிவராஜ். அவருக்கு வட சென்னையில வள்ளலார் மணிக்குண்டு அருகே சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தின் முதல் மேயராகவும் இருந்தவர் அவர்தான். ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் தலைவர். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த சிவராஜனுடைய மனைவிதான் மீனாம்பாள். அந்த மீனாம்பாளை புரட்சியாளர் அம்பேத்கர் என்னுடைய அருமை தங்கை என்று ஏற்றுக்கொண்டவர். மை ஓன் சிஸ்டர் என்று அன்போடு அவரை அழைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நட்பு இருந்தது. ஆகவே பெரியாருக்கும் மீனாம்பாள் சிவராஜுக்கும் இருந்த உறவு இதுதான். அன்றைக்கு நீதி கட்சியிலே இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பணியாற்றினார்கள். நீதி கட்சி என்றால் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற ஒரு அமைப்பு. அது நீதி என்ற பெயரில், ஆங்கிலத்திலே ஜஸ்டிஸ் என்கிற பெயரில் ஒரு பத்திரிகை நடத்தியது. தமிழிலே ஒரு பத்திரிகை, ஆங்கிலத்திலே ஒரு பத்திரிகை. ஆங்கிலத்தில் வந்த பத்திரிகையின் பெயர், இதழின் பெயர் ஜஸ்டிஸ். அதை தமிழ்படுத்தி அந்த சங்கத்திற்கே நீதி கட்சி என்றுதான் அழைத்தார்கள். அது தேர்தலில் நின்று ஆட்சிக்கு வந்தது. தேர்தலில் நின்று ஆட்சிக்கு வந்தது. நீதி கட்சி காலத்தில் தான் இந்த ஆதி திராவிடர் என்கிற ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது. அந்த நீதி கட்சியிலே அன்னை சிவராஜ், மீனாம்பாள் சிவராஜும் இருந்தார். MC ராஜா என்கிற ஒரு தலைவரும் இருந்தார். அவர் இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற தலைவர். அம்பேத்கரை விடவும் அப்போது புகழோடு விளங்கியவர் MC ராஜா. வட இந்திய மாநிலங்களில் கூட இவரை அழைத்து போய் அங்கே நிகழ்ச்சி நடத்துவார்கள், கூட்டம் போடுவார்கள். அப்படி ஆங்கிலத்தில் மிகச் சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு தலைவர். அப்படிப்பட்ட அறிவார்ந்த தலைவர்கள் இந்த சமூகத்தில் ஏராளமானவர்கள் ஆதி காலத்திலிருந்து தோன்றி இருக்கிறார்கள். பண்டிதர் அயோத்திதாசரை போல ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையை, சிந்தனையாளரை நீங்கள் யாரையும் சொல்ல முடியாது. அவருடைய சிந்தனைகள் இன்றைக்கு பல தொகுப்புகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கு போய் அங்கே பௌத்த பிக்குகளை சந்தித்து அவர் போய் அப்போதே பௌத்தராக மதம் மாறிவிட்டு வந்தார்.
நான் இங்கே இந்துவில் இருந்தால் தானே என்னை நீ பறையர் என்று சொல்லுவாய், என்னை தீண்டப்படாதவன் என்று சொல்லுவாய். நான் இந்து மதத்தை வெறுக்கிறேன், அதை விட்டு வெளியேறுகிறேன், இந்த மதத்தை துறக்கிறேன் என்று அம்பேத்கருக்கு முன்னதாக பௌத்தத்தை தழுவியவர் இந்த மண்ணை சார்ந்த பறையர் குடியில் பிறந்த பண்டிதர் அயோத்திதாசர். புத்திஸ்டா மாறிட்டார். அவர் பௌத்தத்தை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். அப்போதே தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பின்னணி கொண்ட தலைவர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்தான் ஆதி திராவிடர் என்கிற சொல். இந்த திராவிடத்தை பற்றி யாராவது உளறிக் கொண்டிருந்தால் அதிலே யாரும் நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். திமுகவை அவர்கள் எதிர்ப்பது அது அவர்களுக்கான உரிமை, நாம் அதிலே தலையிட தேவையில்லை. அதிமுகவை விமர்சிப்பது அவர்களுக்கான அரசியல், அதிலே நாம் தலையிடப் போவதில்லை. திமுகவோடு நாம் ஏன் கூட்டணி வைத்திருக்கிறோம், இதற்கு நான் பலமுறை விளக்கம் சொல்லி இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நமக்கு சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் முரண்பாடுகள் இல்லையா? அரசியல் தளங்களில் முரண்பாடுகள் இல்லையா? அப்படி இல்லாமல் இருக்க முடியாது. முரண்பாடுகள் உண்டு. அப்படி முரண்பாடுகள் இருந்தாலும் கூட்டணியில் தொடர்வது எதற்காக? இப்படிப்பட்ட சனாதன சக்திகள் தமிழ்நாட்டிலே வேரூன்றி விடக்கூடாது. பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் இந்த மண்ணிலே வேரூன்றி விட்டால் சாதியம் நிலைத்து நிற்கும். அவன் சாதி பெருமையை பேசுகிறான், ஆண்ட பரம்பரை சொல்லுகிறான். ஆண்ட பரம்பரைங்கிறவெல்லாம் போய் இவன் பார்த்து சந்தித்து ஊக்கப்படுத்துகிறான். உனக்கு பிள்ளையார் சதுர்த்தி விழா கொண்டாடணுமா, பிள்ளையார் சிலையை தருகிறேன் என்கிறான். உனக்கு பள்ளிக்கூடம் தருகிறேன் என்று சொல்ல மாட்டான். உனக்கு வாத்தியார் தருகிறேன் என்று சொல்ல மாட்டான். வட இந்திய பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு வழிவகுத்து தருவான். சாய்பாபா கோவில்களை கட்டி தருவான். அம்மன் கோவில் வேண்டுமா கட்டி தருவான். நீ இதிலேயே மூழ்கி கிட, இதிலேயே உழன்று கொண்டே இரு, நீ பறையராகவே இரு, இந்த சாதி பெயரையே பாதுகாத்துக் கொண்டிரு. வேண்டுமானால் நீயும் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொள், பாண்டிய பரம்பரை என்று சொல்லிக்கொள், சோழ பரம்பரை என்று சொல்லிக்கொள். அதனால் என்ன நடக்க போகிறது? நீயா சொல்லிட்டு தெரிய வேண்டியதான். சோழ பரம்பரை சொல்லிட்டு அப்புறம் போய் ஆடு மேய்க்க போகணும், கூலி வேலைக்கு போகணும், சொத்து வேலைக்கு போகணும். என்ன பரம்பரை? நாங்கள் ஆண்ட பரம்பரை. அப்புறம் என்ன வேலை செய்யற? ஹோட்டல் டேபிள் துடைச்சிட்டு இருக்கிற. ஏமாற்றுவது, ஏய்ப்பது, பிரம்மையில் வைத்திருப்பது, கற்பனாவாத வாழ்க்கையிலே உங்களை வீழ்த்துவது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே பிஜேபி என்கிற ஒரு அரசியல் கட்சி மிகவும் ஆபத்தான கட்சி. அது முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரான கட்சி அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எதிரான கட்சி அல்ல, இந்து மக்களுக்கே எதிரான கட்சி, ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்களுக்கு எதிரான கட்சி. அவர்கள் பெரியாரை விமர்சிக்கிறார்கள். அவர்கள் என்றைக்காவது எல்டிடியை ஆதரித்து பேசியது உண்டா? விடுதலை புலி பிரபாகரனை ஆதரித்து பேசியது உண்டா? திருமாவளவனை விடவா? மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி இந்த மண்ணில் பேசுவதற்கு இனி ஒருவன் பிறந்து வரப்போகிறான். பட்டி தொட்டி எங்கும் பிரபாகரன் அவர்களை கொண்டு போய் சேர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை புலிகள் என்கிற சொல்லை உச்சரிப்பதற்கு எல்லோரும் அச்சப்பட்ட போது விடுதலை புலிகள் என்று சொல்லுவோம் என மீண்டும் மீண்டும் பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொடா சட்டம் இருந்த போதே ஈழத்துக்கு போய்விட்டு திரும்பியவன் திருமாவளவன். உலகமே தேடிக்கொண்டிருக்கிறது பிரபாகரனை. அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் திருமாவளவனை வரவேற்று மார்போடு கட்டி தழுவி, ஒரு அண்ணன் இங்கே இருக்கிறேன், நீங்கள் தைரியமாக போராடுங்கள், உங்களை ஒரு நாள் ஒட்டுமொத்த தமிழகமும் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும். என்னை எப்படி ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், இன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கும் அப்படி ஒரு காலம் கடியும் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். இது ஆமைக்கிரி கதை அல்ல. எட்டு கட்டி பேசுகிறவன் அல்ல திருமாவளவன். எனக்கும் கூட பரிமாறினார். உண்மையிலேயே பலரும் அதற்கு சாட்சி.
அனைத்துலக தலைமைச் செயலகம் என்ற ஒரு இடம், அங்கே எங்களுக்கு வரவேற்பு தந்து உணவு பரிமாறினார். அவருக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். என்ன எல்லா இலையிலையும் முதல்ல கோழி, வறுத்த கோழி ஒவ்வொரு சப்பையை எடுத்து வச்சுட்டே போறாங்க. அவருக்கும் வைக்கிறாங்க. சாப்பிட போற நேரத்தில் என்ன திரும்பி பார்க்கறாரு, என் இலையில கறி இல்லை, என்ன ஆச்சு, ஏன் உங்களுக்கு வைக்கலையா அப்படின்ட்டு அவர் இலையில இருந்து என் இலைக்கு எடுத்து வைக்கிறார். நான் இப்ப சொன்னேன், அண்ணா நான் இப்ப வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், என்ன இந்த சிறுத்தை சைவ சிறுத்தையா இருக்கிறது என்று சொன்னார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். சிறுத்தை எப்பவுமே மாமிசம் தான் சாப்பிடும், புல்லு பூண்டு சாப்பிடாது. ஆனா திருமாவளவன் என்கிற சிறுத்தை சைவ சிறுத்தையாக இருக்கிறாரே என்று கிண்டல் அடித்து விட்டு என் இலையில் வைத்த சிக்கன், அந்த கோழி சப்பையை மறுபடியும் அவர் பாத்திரத்திலே எடுத்து வைத்துக் கொண்டார், இலையிலே வைத்துக் கொண்டார். இது உண்மையிலேயே நடந்தது. உயிரோடு இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள், 2 பேர் காலமாகி விட்டார்கள். அதெல்லாம் வீடியோவும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு தரல. நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ஜெயலலிதா விமான நிலையத்திலே பிடிச்சுக்குவாங்க, உங்களை அப்புறம் தூக்கி புடாவல போட்டுருவாங்க. வைகோ உள்ள போய் மாட்டிக்கிட்ட மாதிரி நீங்களும் மாட்டிக்க கூடாது. ஒருவேளை உங்களை பிடிச்சிட்டா தமிழ்நாடு பிரளயத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வார்த்தை அப்படியே சொன்னார். நீங்க அமைதியாலாம் இருக்கக்கூடாது. இந்த படம், இந்த வீடியோ எல்லாம் இங்கே இருக்கட்டும். தமிழீழம் மலரும் போது உங்களை அழைப்பேன், அப்போது தருவேன் என்று சொன்னவர். இதெல்லாம் 100க்கு 100 சத்தியமான வார்த்தைகள். நமக்கு இட்டு கட்டி பேச தெரியாது. ஏன்னா நான் சினிமா டைரக்டர் கிடையாது, எனக்கு நேரேஷன் தெரியாது, கதை சொல்ற முறை எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவரை அழைக்க வேண்டும். யாரை அழைக்கலாம்? கலை இலக்கிய கழகத்தின் பொறுப்பாளர் புதுவை ரத்தினதுரை போய் கேட்கிறார் மேதகு பிரபாகரன் அவரிடத்திலே. கலைத்துறையை சார்ந்த 4 பேரை நாங்கள் தீர்மானித்து விட்டோம். ஓவியர் மருது, கவிஞர் இன்குலாப், எழுத்தாளர் ஜெயபிரகாசம், இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ். இன்னும் ஒருத்தரை கூப்பிடணும்னு நினைக்கிறோம், பாலிடிக்ஸ்ல இருந்து யாரையாவது கூப்பிடணும். அண்ணன் பிரபாகரன் ஒரு துண்டு சீட்டை எடுத்து எழுதி கையில கொடுத்தாராம். அந்த துண்டு சீட்டை பிரிச்சு பார்த்தா திருமாவளவன் என்று எழுதினார். இதை யார் சொன்னது என்றால், கலை இலக்கிய கழகத்தின் பொறுப்பாளர், ஆகச்சிறந்த தேசிய கவி என்று பாராட்ட பெற்றவர் புதுவை ரத்தினதுரை எல்லோர் முன்னிலையிலும் என்னை பற்றி சொன்னார். தம்பி, உங்களை அழைக்கிறது நாங்க பெருமைப்படுறோம். உங்க பேரை உச்சரித்தது, உங்களை அழைக்க சொன்னது எங்கள் தலைவர் பிரபாகரன் நடந்து சொன்னார். திருமாவளவனை வெறும் சாதிய தலைவராக இந்த மண்ணிலே எல்லோரும் கண்டும் காணாமல் புறந்தள்ளிய போது என்னை முதலில் தமிழ் மக்களுக்கான தலைவன் என்று அடையாளம் கண்டவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள். 1 மணி நேரம் விடியற் காலை அவரோடு உட்கார்ந்து பேசுகிற வாய்ப்பை பெற்றேன் 2002. பிறகு 2004 என்னை அழைத்தார். தமிழ்ச்செல்வனோடு என்னை ஒப்படைத்து இந்த 2 நாள் நிகழ்ச்சியில் நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்று அனுப்பியிருந்தார். இதை தமிழ்ச்செல்வனே என்னிடத்தில் சொன்னார். சுபத் தமிழ்ச்செல்வன் பிரிகேடியர் என்கிற பொறுப்பிலே இருந்தவர். தமிழ் ஊடக அறிவியல் கலை கல்லூரி அதற்கான பவுண்டேஷன் ஸ்டோன் அடிக்கல் நாட்டுவதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் போயிருந்தேன், நான் அடிக்கல் நாட்டினேன். அந்த விழாவிலே தராக்கி என்பவரும் கலந்து கொண்டார், சுபத் தமிழ்ச்செல்வன் என்பவரும் கலந்து கொண்டார். திருச்சியே இருக்கிறார் பொன் தியாகம், இன்றைக்கும் இருக்கிறார், அவரும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார். 2004 1 மணி நேரம் அவரோடு தனிமையிலே பேசுகிற வாய்ப்பை பெற்றேன். தமிழர்களுக்கான ஒரு தலைவன் திருமாவளவன் என்று என்னை உலகத் தமிழர்களுக்கு அடையாளம் காட்டியவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள். தமிழ்நாட்டில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகளை சொன்னார். அதுல எனக்கு ரொம்ப முக்கியமா 2 அட்வைஸ் பண்ணார், அறிவுரை. நீங்க போனதும் திருமணம் பண்ணணும். இது 2002 சொன்னது, 22 வருஷத்துக்கு முன்னால. நானே கல்யாணம் பண்ணிட்டு காட்டுக்குள்ள இருக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, போய் கல்யாணம் பண்ணுங்க. அவர் சொன்ன அறிவுரை. 2வது அட்வைஸ், உங்க கட்சியில இருந்து ஒரு 100 பேரை தேர்வு பண்ணுங்க,
ஒவ்வொருத்தன் கையிலையும் ஒரு 5000 கொடுத்து பெட்டி கடை அல்லது சின்ன வியாபாரத்தை செய்ய சொல்லுங்க. அதுல 99 பேர் 95% பேர் உருப்படி இல்லாம போயிடுவான் அல்லது ஏமாத்திட்டு போயிடுவான். ஒரு 5 பேர் உங்களுக்கு தேர்வான். அவனை வைத்து பிசினஸ் மறுபடியும் நீங்க டெவலப் பண்ணுங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இப்படி வியாபாரம் செய்துதான் நான் என் படைக்கே நிதி திரட்டுகிறேன். யாரிடத்திலும் போய் கேட்கறதில்லை. சொந்த காலில் நில்லுங்கள், நீங்களே வியாபாரம் செய்யுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். இதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்றால், விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு ஈழத்தமிழர்களுக்காகவும் போராடி இருக்கிறது என்பதை இந்த நாடு அறியும். தமிழர்களுக்காக போராடி இருக்கிறது என்பதை இந்த புதிய தலைமுறையினர் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட இந்த இயக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சாதிப்பற்றோடு ஒரு அரசியல் இயக்கம் இருக்குமே ஆனால் அது அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவையும் பெற முடியாது. ஒரு சாதி சங்கமாக மட்டும்தான் இயங்க முடியும். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்கப்பட்ட நிலையில்தான் 25 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு பானை சின்னம் சொந்த சின்னமாக கிடைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அந்த அங்கீகாரத்தின் மகிழ்ச்சியையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இந்த ஆதி திராவிட நலப்பேரவை பரந்த பார்வையோடு அனைத்து தரப்பு மக்களின் நலன்களுக்காகவும் தொடர்ந்து பாடாற்ற வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க போடுங்க.